श्रीनिवासयति श्रेष्ठदया पात्रं गुणान्विता कौशिकोऽनन्तरङ्गार्यः चिरं विजयतां भुवि यस्तात्मीयभरं वरप्रदगुरो वैराग्यभाग्यो ददौ वेदान्तामृतसारवन्तम् अनघात् श्रीश्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्य तनयं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेलिनिलयं श्रीकृष्णसद्देशिकं श्रीनारायणयोगीन्द्रवरदार्यकृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे। श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणयति त्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुम् आश्रयामः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति। रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं ஷீரொன்றுதோப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்றை சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோதாரணியில் வாழ்வார்க்க வானேரப்போமளவும் வாழ்வ. பிரணாமம் லக்ஷ்மணமுனிः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं सह धर्मचरीं शौरेः सन्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेदिनं प्रवक्ता छन्दसां भक्ता पञ्चरात्रस्य यस्वयम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमः भूय एवास्तु भूयः. अन्नवयल पुதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நப்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலே சொல்ல சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் பிராட்டிய நம்ம பெருமாள் வெங்கடேசனுக்கு பத்னியா ஆக்கிவிடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போது இந்த திருப்பாவையில் முன்கொண்டு நம்ம இன்னைக்கு 18, 19, 20 3 பாசுரங்களால் தாயாரை எப்படி முன்னிட்டு பெருமாளை நாம் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல 5 பாசுரத்தில் நாம் இந்த மானிட பிறவி எடுத்துன்றதுக்கு பயன் நாம் பெருமாளை பிரார்த்தனை பண்ணி பெருமாளுக்கு ரதிரூப நித்திய கைங்கரியத்தை பண்ணி பரிபூர்ண பிரம்மானுபவத்தோடு இருக்க வேண்டியது அதை அடையணும் அப்படின்னு புரிஞ்சுட்டோம். அதுக்கு பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு சத்சங்கத்தில் இருந்துட்டு பாகவதாலோட சிபாரிசோட தாயாரோட சிபாரிசோட நாம் பிரார்த்தனையை செலுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். 6வது பாசத்துலேருந்து 15 வரைக்கும் விதவிதமான சாதகாள் பெருமாளுக்கு பிரியமான பாகவதாள் அவளும் எப்படி நமக்கு ஆத்ம பந்துவாக நினச்சி அவளோட நம்ம சம்பந்தத்தை பாராட்டி அவளோடு சேர்ந்து அவளோட சிபாரிசோடு நம்ம பெருமாளை போய் அடையணும் அப்படின்னு பார்த்தோம். 17வது பாசுரத்தில் நாயகனாய் நந்தகோபன் அப்படின்னு கிருஷ்ணரோட தகப்பனார் நந்தகோபன் வேறு யாரும் இல்லை, நமக்கு இருக்கிற ஆச்சாரியன் நாயகனான இருக்கிற ஆச்சாரியன் பகவத் ராமானுஜாச்சாரியார். அவரோட சம்பந்தம் இல்லாத நமக்கு மோட்சம் கிடையாது. அதை தெரிஞ்சுட்டு
நம்ம கோவிலில் இருக்கிற எல்லா அதிகாரியும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருக்க பரிகரர்களையும் எல்லாரையும் ரொம்ப பாவித்து அவளோடு சேர்ந்து நம்ம பெருமாளை பிரார்த்தனை பண்ணணும். ஆச்சாரியனோட அங்கே இருக்கிறவாளோட நல்ல எண்ணங்களில் நம்ம சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாவது 18வது பாசுரத்தில் நந்தகோபன், யசோதா பிராட்டி, அப்புறம் பலராமன், கிருஷ்ணர் இவாளெல்லாம் இந்த ஆண்டாள் கோஷ்டி எழுப்புறா. அவள்லாம் எதுக்கு பிரதீகம், சிம்பிள் அப்படின்னு பார்க்கலாம். எப்படி இவாளை எழுப்பணும் அப்படின்னு நாம் பார்க்கலாம். அம்பரமே தண்ணீரே சோரே அரும் அம்பரமே தண்ணீரே சோரே அரும் எம்பெருமானந்த கோபால எழுந்தீராய் எம்பெருமானந்த கோபால எழுந்தீராய் கொம்பனார்க்கில் கொழுந்தே குலவிளக்கே கொம்பனார்க்கில் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுதேராய் செம்பு களலடி செல்வா பலதேவா செம்பொற்களலடி செல்வா பலதேவா உந்தையும் வெம்பவாய் அம்பரமே தண்ணீரே. நந்தகோபாலன் அவரை முதல்ல எழுப்புறார். ஆண்டாள் பிராட்டி அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும். அறம் அறம் அப்படின்னா தர்மம், அப்படின்னா தானம் பண்ணுறவர். அம்பரமே வஸ்திரம், தண்ணீரே தீர்த்தம், ஷோரே சாப்பாடு. நந்தகோபாலன் அந்த கோகுலத்தில் இருக்கிற ரொம்ப பணக்காரனான ஒரு கோபர்களுக்கெல்லாம் ஹெட்டாக இருக்கிறவர். ஆனால் அவர் எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அதை தனக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு அனுகுணமாக அவரை தானம் பண்ணுறவராக இருந்தார். ஆச்சாரியன் நமக்கு என்னத்தை தானம் பண்ணுறாருன்னா தத்துவ, உபாய, புருஷார்த்த, இது 3 பற்றின ஞானத்தை நமக்கு தானம் பண்ணுறார் ஆச்சாரியன். வெறும் தகுவால், வெறும் கிருபையால். இந்த தத்துவ ஞானத்தால் தான் நமக்கு ரக்ஷணை ஆத்மாவுக்கு ரக்ஷணை அப்படின்னா ஆத்மா இருக்கிறதே தான் ஸ்வரூப ஞானம் தெரிஞ்சக்கப்புறம் தான். அது வரைக்கும் ஆத்மா யாருன்னே நமக்கு தெரியலைன்னா ஞானஸ்வரூபமாக இருக்கிறதுனால நம்ம இல்லாத மாதிரி. ஆகையால் அம்பரம் நமக்கு ரட்சணை பண்ணுறது தத்துவ ஞானம்தான். அப்புறம் தண்ணீர் நமக்கு உபாயம், பெருமாளை போய் அடையணும், எது நமக்கு ஹிதமானது அப்படின்னா சரணாகதி. இந்த கலியுகத்தில் சரணாகதி பண்ணாதான் மோட்சம் உண்டு. ஆச்சாரிய சம்பந்தத்தில் இருந்துட்டு நம்ம சரணாகதியை பண்ணணும். அதுதான் நம்ம மோட்சத்துக்கு வழி அப்படின்னு ஆச்சாரியன் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். இதுக்கப்புறம் நமக்கு புருஷார்த்தம் என்ன கிடைக்கும்? சோறு அப்படின்னா ஆத்மாவுக்கு எது சோறுன்னு, ஆத்மா எப்படி பழைச்சும் இருக்கும்னா தன்னோட சேஷத்துவம், தான் பெருமாளுக்கு தாசத்துவத்தை பண்ணி
தன்னோட ஸ்வரூபத்தை காப்பாற்றிட்டு இந்த ஆத்மா பழைச்சிருக்கும். ஆகையால் இதுதான் ஆத்மாவுக்கு ஷூரு, இதுதான் ஆத்மாவுக்கு போகியமும் சரி, சேஷத்துவம் அதை அனுபவித்து தான் அது பரம ஆனந்தத்தில் இருக்கும். ஆகையால் இந்த ஆச்சாரியன் நமக்கு தத்துவஹித புருஷார்த்தத்தை தானமாக வழங்குகிறார். நமக்கு கிருபையோட நம்மளாம் அகிஞ்சனாலாக இருக்கிறதுனால ஆச்சாரியன் நமக்கு இது கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே. கொம்பனார் அப்படின்னா அந்த கோபகுலம், இவாளுக்கு கொழுந்து அப்படின்னா அந்த செடியோட புதுசாக வளர்கிற ஒரு இடம். இந்த செடிக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா முதல்ல கொழுந்தில் தான் தெரியும். அது மாதிரி இந்த கோபகுலத்துக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா முதல்ல கஷ்டப்படுறவள், மனசால் கஷ்டப்படுறவள் யசோதா. அப்படிப்பட்ட யசோதா இவர் எப்படிப்பட்டவள்னா குலவிளக்கே, குலத்துக்கு விளக்கு. விளக்குன்னா அஜ்ஞானத்தை போக்குறது. ஞானம்ன்றது தத்துவஹித புருஷார்த்தத்தோட ஞானம் ஸ்ரவணத்துலேருந்து ஏற்படலாம். ஆனால் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வாழ்க்கையில் அதை யார் யார் அபியாசம் பண்ணி அதை யார் யார் தினநித்தியமும் அதுக்கு அனுகுணமாக தன் வாழ்க்கையை அமைச்சிக்கிறாளோ அவளை பார்த்து நம்ம கற்றுக்கிற மாதிரி யாராக இருந்தால் அவளை தான் நம்ம குல விளக்கு அப்படின்னு. யசோதா எப்படி இருந்தார் அப்படின்னா அவளுக்கு கண்ணனே தான் எல்லாம். இந்த மாதிரி கண்ணனுக்கு பால் ஊட்டுறது, கண்ணனுக்கு எல்லா விதமான உபச்சாரமும் பண்ணுறது, கண்ணன்கிட்ட அத்தியந்த பிரீத்தியோடு இருக்கிறது, இதை தான் யசோதாவோட நேச்சர். முதலியே தன்னோட வர்ணாசிரம தர்மத்தை செவ்வனே அனுஷ்டிப்போம். இப்போ கண்ணன் வந்த பிறகு அவளுக்கு கண்ணனே தான் எல்லாம். இந்த மாதிரி இந்த நந்தகோபர் சொல்லி கொடுத்தத, ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தத இவ பண்ணி காட்டுறா இதை யசோதா. ஆகியால குலவிளக்கே. அப்புறம் எம்பெருமாட்டி. நமக்கு எம் அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் சேர்ந்துவோம். இந்த சம்பந்தத்தை இந்த இடத்துல பாராட்டுறா ஆண்டாள் பிராட்டி. நமக்கு சேர்ந்துவன், நமக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு. ஒன்று ஸ்திரீயாக இருக்கா, இன்னொன்று நமக்கு ரோல் மாடலாக இருக்கிற மாதிரி இந்த எம்பெருமாட்டி. இவப்பட்ட யசோதா அறிவுராய், நாங்கள் சொன்னது கேளு அப்படின்னு. ஒன்று ஸ்ரவணம், இன்னொன்று நம்ம பண்ணி காட்டுறவால நம்ம போய் அணுகி வாட்டேந்து கற்றுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுது. இப்படிப்பட்ட யசோதா அவளை எழுப்பிட்டு அம்பரமூடெடுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய். அப்புறம் பெருமாளை எழுப்புறா. எப்படி? உம்பர் கோமானே, எல்லா தேவதைகளுக்கும் உம்பருக்கும் ஒரு ஸ்ரீமான், எல்லாருக்கும் பதியாக இருக்கிறவன் அப்படின்னு. தேவாதி தேவன் பெருமாள். 33 கோடி தேவதைகள் இருந்தாலும் அவள் எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருந்து அவளுக்கு சக்தி கொடுக்குறவர் இந்த நம்ம ஸ்ரீமன் நாராயணன் கண்ணன் தான். ஆகையால் உம்பர் கோமானே அப்படின்னு அழைக்கிறாள். நம்ம எல்லா கோரிக்கையும் பெருமாளுக்கு சேர்ந்த பிறகு அவர்கிட்ட தான் வைக்கணும். அவர் தான் சர்வாந்தர்யாமின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம இத்தனை அல்பமான தேவதைகள்கிட்ட போகக்கூடாதுன்னு இதுலேருந்து தெரியுது. இப்படிப்பட்ட பெருமாள் தான் தான் சர்வாந்தர்யாமி, தான் தான் எல்லா தேவருக்கும் தேவன் அப்படின்னு எப்படி காமிச்சிக்கிறார்னா திரிவிக்ரம அவதாரத்தில் காமிச்சிக்கிறார். எல்லா லோகத்துலேயும் சத்தியலோகம் வரைக்கும் இவர் திருவடியை போய் பிரம்மா திருவடியை சோதிக்க சிவன் அந்த திருவடியிலேருந்து வர ஜலத்தை தன் தலை மேலே ஏழை பண்ணுற. இந்த பெருமாள் பரதத்துவம் யார், சர்வாந்தர்யாமி யார் அப்படின்னு திரிவிக்ரம அவதாரம் தான் நமக்கு சரியாக நன்னா காமிச்சது. அதனால் ஆழ்நாள் பிராட்டி சொல்கிறார், அம்பரம் மூடெடுத்த ஆகாசத்தையே பிச்சுண்டு போய் இந்த திருவடி உலக அளந்ததே அந்த பெருமாள். அவரோட திருவடி யாரோட திருவடியோ அது அந்த தேவாதி தேவன் தான் நமக்கு பெருமாள். நீ தான் எழுந்து எங்களுக்கு அருள வேண்டும், உறங்காது எழுந்திராய் அப்படின்னு. உடனே அவளுக்கு மறந்து போயிடுச்சு. இன்னொருத்தர் பக்கத்துலேயே படுத்துட்டு இருக்கார் ஆதிசேஷன். அவரும் பெருமாளோட ஒரு அவதாரம் பண்ணியிருக்கார். அது பலராமனா தமையனாரா. அவரை எழுப்ப மறந்துட்டோமே அப்படின்னு செம்போர் கடலடி நன்னா
சிகப்பாக இருக்கிற இவர் கழல், காலில் வந்து கழல்னு அந்த காலத்தில் யாருக்கு ரொம்ப வீரம் இருக்கோ பாண்டித்யம் இருக்கோ அவருக்கு பரிசாக அந்த ஊர்க்காரெல்லாம் கழல் அப்படின்னு ரொம்ப சக்திசாலியாக இருக்கிற புருஷனுக்கு அந்த அலங்காரம் பண்ணி காலில் ஒரு திக்கான ஒரு பேங்கிள் மாதிரி காலுக்கு போட்டு வச்சுருப்பா. அதுக்கு பேர் கழல் அப்படின்னு பேர். இந்த கழல் சாட்டின் இருக்கிற செல்வா பலதேவா இவருக்கு எல்லா விதமான செல்வமும் உண்டு. என்ன செல்வம்? கிருஷ்ணரே பக்கத்திலே இருக்கார், அதுதான் செல்வம். இவர் ஆதிசேஷனோட அவதாரம் அப்படின்னு எடுத்துட்டா இவர் தான் ஆதிசேஷன். முதல்ல பெருமாளுக்கு எல்லா விதமான கைங்கரியமும் பண்ணுறவர், அந்த செல்வத்து உடையவர். இவரே பெருமாள் அப்படின்னு எடுத்துட்டா கூட பெருமாள் செல்வன், பெருமாள் பிராட்டியோட இருக்கிறவன் அப்படின்னு செல்வா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். அப்புறம் சொல்கிற, நீயும் உன்னோட தம்பியும் வந்து தூங்கக்கூடாது, எழுந்து எங்களுக்கெல்லாம் அருள வேண்டும் அப்படின்னு பலராமனை எழுப்புறா. இந்த பலராமனை வந்து கழல் எதுக்கு போட்டுருக்கார் அப்படின்னு ஆள் வந்தார். பலராமன் பற்றி சொல்கிறச்ச அவர் சொல்கிறார், பிரகிருத விஜான பலைக்கதாமணி. இவர் எப்படின்னா பலத்துக்கு ஏகதாம அப்படின்னா வீடு. எல்லா பலமும் யாரில் போய் சேர்ந்துருக்கோ அவர் தான் இந்த பலராமன். ஆகையால் இந்த பலராமனை கண்டா எல்லாருக்கும் ரொம்ப பயம். அவரோட தன்னோட ஆயுதத்தை வீசினா எல்லாரும் ஓடியே போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த பலராமன் தன்னோட பலத்தினால இந்த காலில் கழலை சம்பாதிச்சவர். இப்படிப்பட்ட பலராமனை எழுப்பியும் பெருமாளை எழுப்பி யசோதா எம் பிராட்டி எங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக இருக்கியே நீ அப்படின்னா ஆச்சாரியன் போல் இருக்கிற நந்தகோபாலன் இவன் எல்லாரையும் எழுப்பி அடுத்ததாக பிராட்டியை எழுப்ப போகிறா. அது அடுத்த பாசுரத்தில் நம்ம பார்க்கலாம். மத களீற்றம் ஓடாத தோல்வலிய உது மத களீற்றம் ஓடாத தோல்வலிய நந்த கோபாலம் வரமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகாள் மகதவி மேல் பல்கால் கோயிலினங்கள் பூவினகாள் மைத்துணன் பேர் பாட செந்தாமரை கையால் ஷீராத் வளையோலிப்ப வந்து திரவாய் மகிழ்தலோ இது ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு மிக முக்கியமான பாசுரம். இந்த உடையவர் ஊஞ்ச விருத்தி போகிறச்சு திருப்பாவை தான் சேவிச்சுட்டு போவார். ஒரு நாள் அவருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பி இவரோட மாளிகைக்கு முன்னாடி இவர் இந்த உந்து மலகலேற்றன் பாசுரம் சேவிச்சுட்டு இருக்கிறச்ச உள்ளேருந்து பெரிய நம்பியோட பொன் வழியில் வந்து அவருக்கு பிக்ஷை எடுத்துன்னு வந்து போடலான்னு வரைச்ச அந்த கதவு திறந்த உடனே அவருக்கு அந்த வளைகளோட சத்தம் கேட்டு அந்த திருப்பாவையோட அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிறவர் வந்து ஷீரார் வலை ஒழிப்ப அப்படின்னு இதில் பாசுரத்தில் வந்திருக்கிறதுக்கும்
அந்த பெரிய நம்பியோட பொண்ணோட வளைகள் சத்தம் பண்ணுறதுக்கும் இவர் சேர்த்து இந்த நப்பின்னை பிராட்டியே வந்து இவருக்கு பிக்ஷை சாதிக்கு வந்துட்டா அப்படின்னு நினச்சிட்டு அங்கேயே மூர்ச்சை ஆயிடுறார். அந்த அளவுக்கு உடையவருக்கு திருப்பாவையில் ஈடுபாடு. அதனால் இவருக்கு திருப்பாவை ஜீயர்னு பேர். இந்த பாசுரத்தால் தான் அவரோட ஈடுபாடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது. ஆகையால் இது மிக முக்கியமான பாசுரம். இது தாயார் குறித்த பாசுரம். நம்ம சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவம் சொல்கிறோம். இதில் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. ஆகாரத்ரய சம்பன்னாம் அப்படின்னு 3 ஆகாரங்கள் உள்ளவள் இவள். புருஷகாரம், உபாயம், உபேயம் 3லேயும் இவளுக்கு பங்கு உண்டு. புருஷகாரம் முதலே பார்த்தோம். இந்த ஈஸ்வர தத்துவம் தன்னையே பிராட்டியாகவும் தனியே நாராயணனாகவும் காட்டுகிறது. இதிலேருந்து இவரோட சுவாபாவிகமான தண்டதரத்துவம், இதையும் மீறி நம்ம தப்பு பண்ணியிருந்தா கூட நமக்கு ஒரு உயிர்ந்து போகிறதுக்கு ஒரு வழி உண்டாக்கினார். தண்டதரனாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் அவாவா கர்மத்துக்கு அனுகுணமாக பலத்தை கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால, நாமளும் தப்பு பண்ணியதுனால, சரணாகதாளுக்கும் தப்பு பண்ணிட்டு இருக்கிறதுனால அவளுக்கும் இந்த துஷ்ட பலனை பெருமாள் கொடுக்க வேண்டியதாக ஆயிருக்கும். ஆனால் தனியே பிராட்டி ஸ்வரூபத்தில் நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம், பனிஷ்மெண்ட்னா என்னன்னே தெரியாத ஒரு ரூபத்தில் தன்னை காமிச்சுண்டு, ஆகையால் நாம் அவளை போய் அணுகினதுனால நம்மளோட தப்பெல்லாம் பிராட்டி பார்க்காம நம்மளை ஏற்றுண்டு நம்மளை பெருமாளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறான். இந்த உலகத்தில் தப்பு பண்ணாதவா யாரு தான் அப்படின்னு நமக்கு சிபாரிசு பண்ணுறா பெருமாள்கிட்ட. இந்த ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுன்றவா தான் ஸ்ரீ வைஷ்ணவா. தாயார் ஸ்ரீதேவி இவ மூலக்கமாக தான் நம்ம பெருமாளை போய் அணுகணும். இல்லைன்னா பெருமாள் தண்டதரனாக இருந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி நம்ம பண்ண கர்மம், சம்சாரத்தில் இருந்த பற்றுதல், பெருமாள் பக்கம் இல்லாத ஒரு ஆசை, இதனால் நமக்கு மேலும் இதே மாதிரி சம்சாரத்திலே பற்றுதல் வந்து சேர்ந்துருக்கணும். நம்ம பண்ண கர்மத்துக்கு பலன், அதுக்கு எதிர்ப்பாக நமக்கு பெருமாள் பக்கத்தில் ஒரு ஆசை உண்டாச்சுன்னா அது நமக்கு தாயார் சிபாரிசு பண்ணதுனால தான் அப்படின்னு நாம் எங்கேயோ சம்சாரத்தில் முன்னேறி போயிட்டே இருந்தோம். நமக்கு ஒரு வழிகாட்டியாக தாயார் ஆச்சாரியன்லாம் இருந்து நம்மளை மாற்றி பெருமாள் திருவடியில் வந்து சேர்த்தி விட்டுருக்குறா. இதை தான் ஸ்ரீ வைஷ்ணவத்தினோட ஒரு ரொம்ப பெரிய ஒரு மகாத்மியம். இதில் தயாதேவியோட அனுகிரகம் இதை தான் நமக்கு முக்கியமாக இருக்குது. இந்த மாதிரி இந்த உண்டு மதகளேற்றன் பாசுரத்தில் தாயாரோட அனுகிரகத்தை ஆண்டாள் பிராட்டி காமிக்கிறார். எதை சொல்கிறார்? உண்டு மதகளேற்றன் ஓடாத தோல்வலியன். இந்த மாதிரி நந்தகோபாலன் மருமகளே, நந்தகோபாலனோட மருமகள், இவளை கைப்பிடிக்கிறதுக்கு கண்ணன் வந்து 7 எருதை வந்து கட்டி போடணுமா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய களிற்றன், பெரிய பெரிய புல் ஆக்ஸ் அதெல்லாத்தையும் நிறுத்தி வச்சு தோல் வலியன், நல்ல தோலெல்லாம் புஜங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த பெருமாள் இருந்தார், நந்தகோபாலன் இருந்தார். அவரோட மாட்டுப்பெண் அப்படின்னா இந்த போட்டி வச்சு அப்புறம் தன் மாட்டுப்பெண்ணை கூட்டின்ற இந்த நந்தகோபாலன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட மருமகளே நப்பின்னாய் 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 நம்ம சம்பிரதாயத்தில் நீலாதேவி சொல்கிறது உண்டு. அந்த இடத்துல கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், அவளுக்கு நீண்ட ஒரு குழல், அது வந்து கமழும் ரொம்ப அழகாக வாசனையோட பூக்கள்லாம் சூட்டுன்னு இருந்தால் அதனோட அழகான வாசனையோடு இருந்தது. கமழும்னா நல்ல வாசனையோடு இருந்தது. இப்படிப்பட்ட நப்பினை பிராட்டியை வந்து கடை திறவாய் அப்படின்றா. இன்னும் மேற்கொண்டு கோழி அழைத்தனக்கான், இந்த கோழியெல்லாம் கூட கூவிர்த்து மாதவி பந்தல் மேல் பல்ஹால் குயிலினங்கள் கூவினகான். நப்பினை பிராட்டி ஆற்று வாசலில்
இந்த மாதவி பூ அதோட பந்தல் இருந்து தான் அந்த பூ பந்தல் அது மேலே குயில்கள்லாம் உட்காந்து பாடி இருந்தது. இப்படிப்பட்ட பந்தார் விரலி கையில் பந்து வச்சுருந்தான் நப்பின்னை. ராத்திரியெல்லாம் பெருமாளோட விளையாடின்னு இருக்க. கடைசியில் இவ தான் ஜெயிச்சுட்டா. இந்த விளையாட்டில் பெருமாளை மயக்கிறவோ இந்த நப்பின்னை. அதுக்கு தான் தயாசதகத்தில் சொல்லியிருக்கு, நிஷா மையத்துமாம் தேவி அப்படின்னு. என்னை வந்து நீலாதேவி நிஷா மையத்துமாம் நீலாயத்போக பட்டலை த்ருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்ததோஷேஸ்வதர்சனம். என்னை நீ கடாட்சம் பண்ணணும் நீலாதேவி. உன்னோட விளையாட்டுனால நீ எப்படி பெருமாளை வந்து மயக்கி, உன்னோட போகத்தினால நீ பெருமாளை மயக்கி எங்களோட தப்பெல்லாம் பார்க்காதபடி பண்ணுறியே. இப்படிப்பட்ட நீலாதேவியே நப்பினையேன்னு சொல்கிறதுக்கு தகுந்ததாக இந்த இடத்துல பந்தார் விரலி கையில் பந்து வச்சுட்டு ராத்திரிலாம் பெருமாளோட விளையாடி இவ ஜெயிச்சவளாக இருந்ததுனால இவளை அப்படி ஆண்டாள் பிராட்டி கூப்பிடுறார். உன் மைத்துனன் பேர் பாட அப்படின்னு சம்பந்தத்தை கொண்டாடுறா பெருமாள். இவளுக்கு மைத்துனன், இவரோட பேரை நாங்கள் பாடின்னு இருக்கோம். செந்தாமரை கையால் ஷீரார் வளை ஒழிப்ப. அழகான கைகள், செந்தாமரை சாஃப்டாக இருக்கிற தாமரை போல் இருக்கிற கைகள். இதால் நீ வந்து கதவை திறக்கிறோம். ஷீரார் வடை ஒழிப்ப. சுமங்கலிகள்லாம் நிறையா வளையை வந்து அடுக்கிட்டு இருக்கணும் கையில். அந்த லட்சணத்தையும் சொல்லி வந்து திருவாய் மகிழ்ந்தேலோரென்பாவாய். நீ வந்து திருக்கணும், அப்போ தான் நாங்கள்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கலாம். இந்த உபநிஷத்தோட தத்துவங்கள்லையும் இங்கே சேர்த்து பார்த்தாக்கா நம்ம மகிழ்ச்சியோடு இருக்கிறது என்ன அப்படின்னா ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி. அது எப்படி இந்த பிரம்மத்தில் நாம் பிரவேசம் பண்ணணும், தத்ம ஞானத்தை நன்னா புரிஞ்சுட்டு பரிபூர்ண பிரம்மானுபவத்தோடு இருக்கிறது தான் பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி. அது எப்படி இருக்குது அப்படின்னா வெயில் காலத்தில் ஒரு சீத்தமாக இருக்கிற புஷ்கரணி போல் இருக்குன்றது உபனிஷத். ஆகையால் நாங்கள்லாம் மகிழ்ந்து போகிறதுக்கு நீ வந்து கதவை திறக்கணும் அப்படின்றா. ராமாயணத்துலேயும் பல தடவை நம்ம பார்க்கலாம். லக்ஷ்மணன் வந்து ராமரை கேட்குறதுக்கு முன்னாடி இனி சீதா பிராட்டியும் சேவிச்சு அவளும் இருக்கிற சமயத்தில் கேட்டார். சீதாம் உவாச்ச அதி யசஸா ராகவஞ்ச மகாபாரதம். சீதா பிராட்டியை முன்னிட்டு தான் ராகவன் பெருமாளை சொல்லி கேட்குறார். நீ வந்து என்ன குருஷ்வமா மனுச்சரம், என்னை வந்து உன் பின்னாடியே வர ஒரு சர்வெண்ட்டாக நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு பெருமாள் காட்டுக்கு போகிறச்ச தனியை கூட்டுன்னு போகணுன்னு கேட்குறச்சு சீதா பிராட்டி இருக்கிறச்சு கேட்குறார். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ முதல்ல தாயார்கிட்ட பண்ணிட்டு தான், தாயாரோட சிபாரிசை வாங்கிட்டு தான் பெருமாள்கிட்ட போகணும். இல்லைன்னா பெருமாளோட தண்டனை நமக்கு அதுதான் வந்து சேரும் அப்படின்னு. ஆஞ்சநேயரும் இப்படி தான் பண்ணுறார். சீதாம் உபாஸ்ரித்ய தேஜஸ்வி அப்படின்னு. எவ்வளோ தேஜஸ்வியாக இருந்தாலும் தன்னோட புத்திசாலித்தனமும் தான் பண்ண கைங்கரியத்தினாலையும் பெருமாள் தன் வசத்தில் படுத்துருவார். அவங்க பிராட்டிய பக்தியை வச்சுட்டு தான், ஜானகியை வச்சுட்டு தான் அவர் வந்து பெருமாளை அணுகினார் அப்படின்னு தெரியுது. அதுவும் இல்லாத அப்படி அணுகிட்டும் அவர் தன் ஸ்வபாவத்தில் இருந்துட்டு சொன்னார். தூதஹா ராமஸ்ய தாசோகம் கோசலேந்திரஸ்ய. இந்த மாதிரி நமக்கு தாசத்துவம் நித்திய கைங்கரியம் ஏற்படணும்னா தாயாரோட அனுகிரகம் இருந்தால் தான் ஏற்படும். இதை ராமாயணத்துலேருந்து நமக்கு என்னென்னா தெரியுது. ஆகையால் இந்த பெருமாளை நம்ம அணுகணும், நித்திய கைங்கரியத்தை பெறணும், சேஷத்துவம் நம்ம ஸ்வரூபத்தை நாம் கடைப்பிடிக்கணும். இதுலேருந்து தான் நமக்கு ஆனந்தம். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு போச்ச முதல்ல தாயார்கிட்டேருந்து பர்மிஷனை வாங்கிக்கணும் அப்படின்னு தெரியுது. தாயார் எப்படிப்பட்டவள்னா அவளோட கூந்தல் ரொம்ப வாசனை உள்ளே இருந்தது அப்படின்னா பெருமாளுக்கே சர்வகந்த அப்படின்னு பேர் உபநிஷத்தில். பெருமாள்கிட்டேருந்து ரொம்ப அழகான வாசனைகள்லாம் வந்து அந்த வாசனை எங்கேருந்து வந்ததுன்னா ஒரு தாயாரோட கூடி இருந்ததுனால தான் அப்படின்னு இந்த இடத்துல கந்தம் கமழும் குழலி அப்படின்ற. ஆகையால் பெருமாளுக்கு சர்வகந்தன் என்ற ஒரு லட்சணம்
தாயார் கூடி இருக்கிறதுனால தான் நமக்கு ஸ்ரீயப்பதியான பெருமாள் தான் பரமாத்மா அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப பிராட்டிக்கு ஏற்றத்தை கொடுக்குறோம். இவ தான் புருஷக்காரும் நம்ம ஸ்ரீபாரிசு பண்ணுறோம். அடுத்த 2 பாசுரத்தில் பார்க்கலாம். இவ உபாய கோட்டியிலும் உபேய கோட்டியிலும் சேர்ந்திருக்கா அப்படின்னு. இந்த குயில்கள், இந்த சேவல், அது எல்லாத்தையும் இதெல்லாம் சத்தம் போடுறது, எழுந்துரு அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்போவுமே ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னாக்கா இந்த பட்சிகள் தான் நம்ம மாத்தில் கூவுமா. இப்போ ரொம்ப மிக நல்லதான்னு ஒன்று நடக்க போகிறது. பெருமாளை போய் சந்தித்து பிரார்த்தனையை பண்ண போகிறா. ஆகையால் இதெல்லாம் ஒரு லட்சணத்தை, நல்ல ஓமன்ஸ், குட் ஓமன்ஸை இங்கே ஆண்டாள் பிராட்டி நமக்கு சொல்லி காமிக்கிறா. இதுலேருந்து நம்ம பிராட்டியோட மகாத்மியம், புருஷகத்துவமாக புரிஞ்சுட்டோம். பிராட்டி முழுக்கமாக பெருமாளை நம்ம அணுகினாதான் பெருமாள் நம்ம பண்ண தப்புலாம் மறந்துட்டும் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு இந்த பாசுரத்துலேருந்து தெரிஞ்சுட்டோம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், கொத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், மெத்தென்ற பல்ற சயனத்தின் மேலேறி, மெத்தென்ற பல்ற சயனத்தின் மேலேறி, கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கையே மேல், கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கையே மேல், வைத்து கிடந்த மலர் மார்பாய் திரவாய், வைத்து கிடந்த மலர் மார்பாய் திரவாய், மைத்தடங்கள் நின்னாய் நீயுன் மணாளனை, மைத்தடங்கள் நின்னாய் நீயுன் மணாளனை, எத்தனை போதும் துயில ஓட்டாய் காண், எத்தனை ஏன் பிரிவாற்ற கில்லாயால், எத்தனை ஏனும் பிரிவாற்ற கில்லாயால், தத்துவமொன்று தகவேலோரம்பாவாய், தத்துவமொன்று தகவேலோரம்பாவாய், கொத்த விளக்கெரிய பிராட்டி நப்பின்ன பிராட்டியை எழுப்புறா. சொல்கிறா, பெருமாள் நப்பின்னை பிராட்டி கொங்கை மேல் வைத்து கிடக்கும் மலர் மார்பா அப்படின்னு பெருமாள் தாயாரோடு சேர்ந்து சயனம் பண்ணிட்டுருக்கார். இந்த ஒரு காட்சி ஆண்டாளுக்கு அருளுறார். இது ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. க்ஷீராப்தியில் பெருமாள் இப்படி தான் சயனிச்சிட்ருக்கார். தேவதைகள்லாம் அங்கே போய் தான் தன்னோட கோரிக்கையை வைப்பார். பெருமாள் இந்த மாதிரி சந்தோஷமான ஒரு நிலையில் இருக்கிறச்ச நம்ம பிரார்த்தனை பண்ணால், தாயாரோடு இருக்கிறச்ச அப்போது நம்ம எல்லா பிரார்த்தனையும் பெருமாள் நிறைவேற்றுவார் அப்படின்றதுக்கு அந்த சுச்சுவேஷனை டிஸ்கிரைப் பண்ணுறார். எப்படி இருக்குன்னா, குத்து விளக்கு எரிய, எல்லா பக்கத்துலேயும் அழகாக விளக்கு. எப்படிப்பட்ட விளக்கு? குத்து விளக்கு அப்படின்னா அந்த விளக்கு ரொம்ப பெருசாகவும் எரியாது. அப்புறம் மெல்லா அதை எல்லா இடத்துலையும் ஒரு ஆம்பியன்ஸ் அப்படின்ற அழைப்பு, நல்லா சாந்தமான ஒரு லைட்டை க்ரியேட் பண்ணும். இது எப்படி அப்படின்னா, ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை போய் சேரணும் அப்படின்னா அதோட மனசு சாந்தமாக இருக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும். சாந்தமான மனசு அப்படின்னா ஒரு விதமான பதட்டமும் இல்லாமல் ஸ்டெடியாக சாஃப்டாக எரியிற விளக்கு. இந்த குத்து விளக்கு தான் அப்படி எரியும். சிலதெல்லாம் ரொம்ப பெருசாக எரியும், பெரிய ஒரு அக்னி இருக்கும், ஜுவாலை இருக்கும். அது இல்லை, இது மெல்லா நமக்கு ஞானத்தை சுடருட்டுண்டே இருக்கிற மாதிரி இருக்க குத்து விளக்கு.
அப்படிப்பட்ட தத்துவ ஞானத்தை நம்ம சம்பாதிச்சுட்டு அகங்காரம் மமக்காரம் இல்லாமல் ஒரு சாந்தமான ஒரு நிலையில் இருக்குமே, அதுதான் அந்த குத்து விளக்கு எல்லா பக்கத்துலையும் எரிகிற ஒரு சன்னிவேஷம். அதில் கோட்டுக்கால் கட்டில் மேல் ஒரு கட்டில், அது ரொம்ப அழகான கட்டில், அதன் மேலே மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி அந்த மேலே ஒரு படுக்கையை போட்டிருக்கு. அந்த சயனம் அது மேலே ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை குங்கை மேல் அழகான வாசனை உள்ள இந்த குழலி முதலே பார்த்தோமே, இந்த முடியெல்லாம் இருக்கிற இந்த நப்பின்னை அவளோட சேர்ந்துட்டு பெருமாள் இன்னும் போகியத்தை அனுபவிச்சுட்டு வைத்து கிடந்த மலர் மார்பா அப்படின்னு இந்த பெருமாள் மலர் மார்பாவாக இருக்கார். இப்படிப்பட்ட பூக்களெல்லாம் சூடின்னு இருக்க நப்பினையோட சேர்ந்து பெருமாள் போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கச்ச வாய் திறவாய் நீ கதவை திறக்கணும் அப்படின்னு பெருமாளை கூப்பிடுறார். அப்படின்னா நப்பினையோடு சேர்ந்து இருக்கிறியே அப்படிப்பட்ட பெருமாள் அப்படின்னா 2 பேரையும் கூட்டு மாதிரி தான் ஆச்சு. இது எப்படி அப்படின்னா நம்ம ஜீவாத்மா போகத்தை அனுபவிக்கிறது எப்போ அப்படின்னா சுஷுப்தியில். சுஷுப்தினா டீப் ஸ்லீப். நமக்கு 4 அவஸ்தைகள் இருக்குது. ஜாகிரத அவஸ்தை நம்ம இப்போ இருக்குமே அந்த அவஸ்தை, அப்புறம் சொப்பன ட்ரீம்ஸ், சுஷுப்தி டீப் ஸ்லீப், அப்புறம் மூர்ச்சா அது கான்ஷியஸ்ஸு இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை, அப்புறம் 5வது தான் மிருத்யு. இந்த சுஷுப்தி திசையில் நாம் எங்கே போனோம் என்ன ஆச்சுன்னே தெரியாமல் படுத்துட்டுருப்போம். அப்போ எழுந்து சொல்லுவோம், ஒன்றுமே தெரியாமல் தூங்கி போயிட்டேன் அப்படின்னு. அந்த நிலையில் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட போய் சேர்றது எந்த இடத்துல அப்படின்னா ஹிருதயத்திலேருந்து 72,000 நாடிகள் 72,000 நாடிகள் எழும்புறது. நாடிகள்லாம் ஆத்மா சஞ்சாரம் பண்ணுற ஒரு சேனல் அப்படின்னு நினச்சிக்கலாம் உடம்புக்குள்ளே. அதுலேருந்து அதுக்கு மேலே ஒரு நாடி புரி தட்டு அப்படின்னு. ஸோ நம்ம ஹிருதயம் ஒரு பிராசாதம் ஒரு பேலஸ் போல் இருந்ததுன்னா அதுலேருந்து கட்டில் போல் இருக்குது இந்த நாடிகள். அது மேலே பரியங்கம் படுக்கை போல் இருக்குது இந்த புரி தட்டு. அதில் பெருமாள் பள்ளி கொண்டிருக்க. அந்த பெருமாளோடு போய் சேர்றது இந்த ஜீவாத்மா சுஷுப்தி திசையில். அப்போது பரிஷ்வக்தா அப்படின்னு சொல்கிறது உபனிஷத். அப்படியே பெருமாள் நம்மளை கட்டிக்கிறார். பரிஷ்வக்தா பரிஷ்வக்தா நல்லா கட்டிக்கிறார். அதுக்கு தான் நமக்கு மனசு ஆக்டிவாக இருந்தாலும் ஒரு விஷயமும் இல்லாதனால பெருமாள் நம்ம நல்லா கட்டி பிடிச்சின்றதுனால நமக்கு ஒன்றுமே தெரியாமல் நம்ம தூங்கி போய்டுறோம். அத்தியந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். அந்த சமயத்தில் அந்த ஆனந்தத்தை இந்த இடத்துல சுட்டி காமிக்கிறார் பெருமாள். இப்படியும் தாயாரோட இந்த மாதிரி ஒரு ஆனந்தம் நம்ம எப்படி பெருமாளோடு அனுபவிக்கிறோமோ அந்த மாதிரி பெருமாள் இந்த நப்பினையோட கூடி சேர்ந்து இந்த பரியங்கத்தில் இருந்துட்டு போகத்தை அனுபவித்து ஆனந்தமாக இருக்கிற நிலையே தான் அதையே பார்த்து இந்த போகமான ஒரு நிலையில் நீ இருக்கிய, எங்களுக்கெல்லாம் இந்த போகத்தை நீ கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி பெருமாளை இந்த வாய் திறவாய் அப்படின்ற. மறுபடியும் பிராட்டியை சொல்கிற, மைத்தடங்கண்ணினாய் நீ உண்மனாளனே எத்தனை போதும் துழல ஒட்டாய்க்கான், எத்தனை நாள் நீயே அனுபவிச்சுட்ருப்ப மணாளனை அப்படின்ற. நீ தான் மை தடங்கண்ணினாய். தடங்கண்ணினா பெரிய கண்கள் உள்ளவர். கண்ணு ஞானத்தை குறிக்கிறது. கண்கள் பெரிய கண்கள் நல்ல ஞானத்து உள்ளவோ நீ. எங்களோட கஷ்டத்தெல்லாம் நீ அறிஞ்சிருக்க. அதுக்கும் மேலே மையை தடவின்றிருக்க. அஞ்சனம் தடவிண்டா நமக்கு எப்பவுமே எதெல்லாம் கண்ணுக்கு நேராக தெரியாதோ அது கூட தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த நிதிகள்னால் அந்த காலத்தில் புதையெல்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா மையை தொடச்சுட்டு எடுத்து கொடுப்பா. அந்த மாதிரி நீ அஞ்சனத்தை மையை தொடச்சுட்டுருக்க, பெரிய கண்கள் இருக்க, உனக்கு தெரியாதா நாங்கள் படுற பாடு? நப்பினை பிராட்டியே
நீ உன் மணாளனை உன் பணாளனை எத்தனை நாள் நீ பிடிச்சு வச்சுட்டுருப்ப அப்படின்னு இந்த இடத்துல ஆண்டாள் பிராட்டி இன்னும் கொஞ்சம் எம்ஃபேட்டிக்காக ஆண்டாள் பிராட்டி நப்பினை கூப்பிட்டு கேட்குறார். அப்புறம் எத்தனையிலும் பிரிவாற்ற இல்லாயால் இத்தனை நாள் நீ பிரிவில்லாத அவரை அனுபவிச்சுட்டுருக்கிய தத்துவம் என்று இது சரியில்லையே, இது நியாயமா, இது சரியில்லையே அப்படின்னு ஆண்டாள் பிராட்டி இன்னும் கொஞ்சம் ஜோரா நப்பினை பிராட்டியை மிரட்டுறா. தகவு ஏலோர் எம்பாவா, எங்கள் மேலே தகவு கிருப்பை நீ பண்ண வேண்டாமா அப்படின்னு நம்ம பெருமாள்கிட்ட எத்தை வச்சு நம்ம பெருமாள்கிட்ட ரொம்ப ரொம்ப பிரார்த்தனை பண்ணலான்னா ஆக்கிஞ்சன்யத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அனுசந்தானம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் பெருமாள் நம்மளோட பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணுவார். ஆகையால் பெருமாளோட தகவு தயை, தாயாரோட தயை, அதுதான் நம்ம நோக்கி பெருமாளை கேட்கணும், அதுதான் நோக்கி செல்லணும். ஆகையால் தகவு ஏலோர் அப்படின்னு பிராட்டியை இந்த இடத்துல ஆண்டாள் கூப்பிட்டு கேட்குற. இந்த குத்து விளக்கு நமக்கு எல்லா விதமான சாந்தியும் கொடுக்கறதே தத்துவ ஞானத்தால். நமக்கு முக்கியமாக 2 தெரிஞ்சுக்கணும். அதில் நமக்கு சுவாதீன கர்த்தித்வம், சுவாதீன போக்திருத்துவம் கிடையாது. அப்படின்னா நம்ம ஒரு காரியத்தை முழுக்க நம்மளாலே பண்ண முடியாது. சங்கல்பம் ஒன்று தான் ஜீவாத்மாவுக்கு இருக்குது. பெருமாள் தெய்வம் தூ அத்திர பஞ்சமம் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி பெருமாள் தான் எல்லா காரியத்தையும் நமக்கு முடிச்சு கொடுக்குறார். பெருமாள்னா ஈஸ்வர தத்துவம், அதில் தாயார் பெருமாள் 2 பேரும் சேர்ந்துருக்கா. அதே மாதிரி நம்ம ஏதான ஒரு பலத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா அந்த பலத்தோட அனுபவம் நமக்கு இன்பமோ துன்பமோ அதெல்லாம் நமக்கு பெருமாள்கிட்டேருந்து தான் வருது. ஒரு பதார்த்தம் இயற்கையாகவே நமக்கு இன்பமோ துன்பமோ கொடுக்காது. பாலுன்னு எடுத்துட்டேன்னா சில பேருக்கு அந்த பால் ராத்திரியில் போக்கியமாக இருக்கு, சாப்பிட்டுட்டு சுட சுட பால் பாதாம் பால் சாப்பிட்டு படுத்துன்னா நல்லா தூக்கம் வரும். ஆனால் யாருக்கு பித்தம் பிடிச்சிருக்கோ அவளுக்கு அதே பால் வாய்க்குள்ளேயே போகாது. இந்த மாதிரி பாலில் இயற்கையாகவே இன்பம் இல்லை துன்பமும் இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு இன்பமாக இருக்குது, இன்னொருக்கு அதே பால் துன்பமாக இருக்குது. ஆகையால் இந்த இன்பம் துன்பம் எங்கே இருக்குது? நம்மளோட எண்ணங்களில் இருக்குது. இந்த எண்ணங்களில் உருவாக்குறவர் நம்ம ஈஸ்வரன் பெருமாள் தான். தாயார் பெருமாள் 2 பேரும் எல்லாருக்கும் சர்வாந்தரியாமியாக இருந்துட்டு ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நம்மளோட மனசை கட்டிப்படுத்தி தத்துவ ஞானத்தை எப்போவுமே நினைவச்சுட்டு எல்லா அனுகூலம் பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படின்னு நமக்கு நினைவுபடுத்துகிறவர் இந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறவர். இவரும் தாயாரும் சேர்ந்து நம்ம கிருபை பண்ணாதான் நம்ம எப்போவுமே ஆனந்தமாக இருக்கலாம். இதை தான் இந்த இடத்துல ஆண்டாள் பிராட்டி குத்து விளக்கு எரியன் நல்லா எப்போவுமே ஸ்டெடியாக ஒரு விளக்கு எரிஞ்சுன்றதுனா நம்ம ஆனந்தமாக இருக்கலாம். அந்த சமயத்தில் தான் நம்ம பெருமாளை போய் அண்டி பெருமாளை பிரார்த்தனை பண்ண முடியும். அப்படின்னு மிக முக்கியமானது நம்ம மனசு சாந்தமாக இருக்கணும். அப்போ தான் இந்த அத்தியாத்ம சாஸ்திரத்தில் நமக்கு பிரவேசம் உண்டு. இதுக்கு நம்ம பெருமாளோட அனுகிரகம், ஆச்சாரியனோட அனுகிரகத்தை தான் நம்ம வேண்டணும் அப்படின்னு இந்த பாசுரத்துலேருந்து தாயாரோட மகிமை ஈஸ்வர தத்துவத்தில் தாயாருக்கு மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ரோல் அப்படின்னு இந்த இடத்துல புருஷகாரத்துவம், அதுவும் இல்லாத உபாயம். நீ தான் கிருபை பண்ணணும் அப்படின்னா நீ தான் எங்களுக்கு அதை ஞானத்தை கொடுக்கணும், நீ தான் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால நமக்கு ஏதானு ஒன்று பண்ணணும், ஏதானு ஒரு பலத்துக்கு வழி அப்படின்னா தாயாரும் அந்த வழியில் இருக்கா, தாயாரும் அந்த உபாயத்தில் சேர்ந்துருக்கிறவள் அப்படின்னு இந்த பாசுரத்துலேருந்து நமக்கு தெரியறது. அடுத்த பாசுரத்தில் தாயார் உபேயத்துலேயும் இருக்கா அப்படின்னு நமக்கு நல்லா கண்டு வரும். இப்போ அடுத்த பாசுரத்தை பார்க்கலாம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தூய்நேழாய் 33
அமரர்க்கு சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தூய்நேழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தூய்நேழாய் செப்பென்னமின் முனை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே தூய்நேழாய் உக்கமும் தட்டொழியும் தம்புன்மனாள ஊக்கமும் தட்டொழியும் தம்புன்மனாளனை இப்போதே என்னை நீராட்டலோரம் பாவாய் இப்போதே என்னை நீராட்டலோரம் பாவாய் 33 அமரர்க்கு சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தூய்நேழாய். இந்த பாசுரத்துலேயும் பெருமாள் தாயார் 2 பேரும் ஒட்டுக்கா இருக்கிறச்ச ஆண்டாள் தன்னோட கோரிக்கையை வைக்கிறார். முதல்ல பெருமாளை கூட்டு பார்க்குறா. 33 அமரர்க்கு முன் சென்ற அமரர் தேவதைகள் வாழலாம் 33 அப்படின்னு 33 கோடி தேவதைகள். அதில் 33 பேர் ஹெட்ஸ். இந்திரன், வருணன், அக்னி வாழலாம் ஹெட், குமேரன் வாழலாம். அவளுக்கு எல்லா தேவதைகளும் ஒட்டு சேர்த்த 33 கோடி. இவாளுக்கு முன் சென்று இவாளுக்கும் நாயகனாக இருக்கிற, இவா தேவதைகளுக்கும் தேவதையாக இருக்கிற, தேவாதி தேவனாக இருக்கிற நம்ம பெருமாள். இவரை கப்பம் தவிர்க்கும் கலியே அப்படின்னு இவாளுக்கெல்லாம் எப்போ பயம் வந்ததோ அந்த பயத்தெல்லாம் நீ தான் போக்கின அப்படின்னு பெருமாள் நினைப்படுத்துகிறார். இந்த வாமனனாக வந்து இந்திரனோட பயத்தை போக்கின. அதுக்கப்புறம் க்ஷீரசாகரத்தை கடைஞ்சி இந்த அசுரால்கிட்டேருந்து அமிர்தத்தை வாங்கி இவாளுக்கு கொடுத்து அவன் அசுராரோட பயத்தை போக்கின. எப்பப்போ தேவதைகளுக்கு பயம் வந்ததோ அப்போது நீ தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி. அப்படிப்பட்ட தேவாதி தேவனே கலியே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் அப்படின்னு துயில் எழாய் ஏந்து எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும், தேவதைகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியே எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண மாட்டியா அப்படின்னு தாயார் பிராட்டி கேட்குறார். ஆனால் பெருமாள் துளி கூட அசையலை. அப்போது செப்பமுடையாய் திரள் உடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய். விமலா விமலா அப்படின்னா உனக்கு ஒரு விதமான தோஷமும் இல்லை. முக்கியமான தோஷம் என்ன? ஒருத்தர்கிட்ட நமக்கு கிருணா ஹேட்ரட் வச்சுக்கிறது. எல்லாருக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமேலும் சர்வபூத ஹிதே ரதஹா எல்லாரையும் சந்தோஷமாக வச்சிருக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு நோக்கம் இருக்கணும். பெருமாளுக்கும் அந்த மாதிரி தான் நோக்கம். அப்படி இருக்கிறச்ச நீ எப்படி இந்த அசுராளுக்கெல்லாம் எப்படி நீ வந்து பகையாக இருந்த? ஏன்னா யாரும் உன்னோட பக்தாளுக்கு பகையாக இருக்காளோ, பாண்டவாளுக்கு யார் சத்ருவாக இருந்தாலும் இந்த துரியோதனன் அவாத்துக்கு போய் பெருமாள் சாப்பிடவே இல்லை. கேட்ட போதும் அதுதான் சொல்கிறார் ரீசன். சத்ரு ஆற்றுல சாப்பிடக்கூடாது, நான் உனக்கு ஒன்றுமே பண்ணலையேன்னு துரியோதனன் சொன்னபோது நீ பாண்டவாளுக்கு சத்ருவாக இருக்கே, ஆகியவே நீ எனக்கும் சத்ரு. அது மாதிரி பெருமாள் விமலாவாக இருந்தனாலும் யாரெல்லாம் அசுராளாக இருக்காளோ அவளுக்கு பெருமாள் எப்பவுமே சத்ருவாக இருப்பார். அசுரால் தேவதைகளில் கஷ்டம் கொடுக்குறவா அப்படின்னு செப்பம் உடையாய் இந்த மாதிரி எல்லா விதமான செல்வம் எல்லா விதமான செழிப்பும் இருக்கிற நீ இந்த பெருமாளே திரள் உடையாய், உனக்கு சாமர்த்தியமும் இருக்குது. அப்படிப்பட்ட பெருமாள் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும். யாரெல்லாம் சத்ருக்களோ அவளுக்கு நீ பயத்து கொடுப்ப. ஆனால் யாரெல்லாம் உன்னை அண்டி இருக்காளோ அவளோட பிரார்த்தனையெல்லாம் தீர்த்து வைப்ப. அப்படிப்பட்ட பெருமாளே துயில் எழாய் அப்படின்னு மறுபடியும் நினைவுபடுத்துகிறா.
நீ வந்து சரணாகத ரக்ஷணம் என்ற விரதத்தை வச்சுட்டுருக்கேன், நமக்கெல்லாம் எப்படி வர்ணாசிரம தர்மம் இருக்கோ உனக்கும் ஒரு தர்மம் இருக்குது, அது சரணாகத ரக்ஷணம் அப்படின்னு நினைவுபடுத்துகிறா. ஆனாலும் பெருமாள் எழுந்திருக்கல. அப்போ மறுபடியும் தாயாரை இந்த சமயத்தில் உபாயமாக எழுப்புறா. முதல்ல புருஷகாரன்னு சொல்லலாம். பெருமாளை நீ எழுப்பணும்னா சரி என்ன பண்ணாலும் எழுப்ப முடியல, சரி நீயே எழுந்து வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் கூட, அப்போ நீ எழுந்து வந்தால் பெருமாளும் உன்னோட எழுந்து வருவார் அப்படின்னு தாயாரை எழுப்புறா. செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய். நப்பின்னை நங்காய்னா எல்லா நல்ல குணங்களும் உள்ள ஒரு ஸ்திரீ, அமைதியாக தயே பணிவு க்ஷமா இதெல்லாம் இருக்கிற ஒரு ஸ்திரீ நங்காய், அழகாகவும் இருக்கா. பெருமாளுக்கு எல்லா விதமான போக விலாசமும் கொடுக்குறா. செப்ப மென் முலை அவளுக்கு. அப்புறம் செவ்வாய் அழகான கோவை பழம் போல் இருக்கிற அதரங்கள். அப்புறம் சிறு மருங்குள் ஆனாக்கா உடம்புல ஒரு விதமான எக்ஸ்ட்ரா ஃபேட்டும் இல்லாமல் அழகான சின்ன இடுப்பு உள்ள இந்த தாயார் பெருமாளை எல்லா விதமான போகத்துக்கும் காரணமாக இருக்க, பெருமாளை சந்தோஷமாக வச்சுட்டுருக்கிற திருவுனா மங்கள தேவத்தை, பெருமாளுக்கே மங்களத்தை கொடுக்குற இந்த தாயார் தான். ஆகையால் திருவே அப்படின்னு பெருமாளுக்கே மங்களத்தை கொடுக்குறோம், எங்களுக்கு மங்களத்தை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு துயில் எழாய் எழுப்புற. அப்புறம் உக்கமும் தட்டொலியும் தந்துன்ம நாளனை எப்போதும் எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். எங்களுக்கு நீராட்டம் நீ தான் பண்ணி வைக்கணும் அப்படின்ற. நீராட்டம் அப்படின்னா பெருமாளோட சேர்ந்து ஒரே மனையில் நமக்கும் பெருமாளுக்கும் ஒரு விதமான கல்யாணம் நடக்கிறது. அதுதான் ஆத்ம விவாகம், அதுதான் பிரபத்தியோட கடைசி பலம். நம்ம பெருமாளோட சேர்ந்து பெருமாளுக்கு பத்னியாக எப்பவும் நம்ம இருக்கோம், அதான் நமக்கு அது தெரியல. அது ஸ்ரீவைகுண்டத்தில் நல்லா தெரிஞ்சு பத்னியோட சுபாவம் நமக்கு வந்து சேரும். பெருமாளுக்கு எப்பவுமே அதிசயம் பண்ணுற ஒரு சுபாவம். அந்த மாதிரி நீ தான் எங்களுக்கு எல்லா விதமான மங்கள வஸ்தும், என்னது உக்கமும் வழக்கு தட்டுளியும் கண்ணாடி இதெல்லாம் கொடுத்து கடைசியில் உன் மணாளனே கொடுக்கணும் அப்படின்னு. மணாளன்னா ஹஸ்பண்ட். யார்கிட்ட போய் ஒருத்தர் ஹஸ்பண்டை கேட்பாளா அப்படின்னா, பெருமாள் எப்படிப்பட்டவர்னா எல்லாருக்கும் பதிம் விஸ்வஸ்ய. ஆகையால் நாம் பெருமாள் பத்தியாக இருக்கிறதுனால கேட்குறோம். பெருமாள் எவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டாலும் 16,108 கல்யாணம் பண்ணிட்டார் கிருஷ்ணரா. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரண்மனை, ஒவ்வொருத்தரும் ரொம்ப சந்தோஷமாக 10 பசங்கள் ஒரு பொண்ணு இதோட நல்ல சம்சாரத்தை நடத்தினார். இப்படிப்பட்ட பெருமாளை ஒவ்வொருத்தரும் பற்றியாக தான் நினைக்கணும். ஆகையால் இந்த இடத்துல உன் மணாளனி எடுத்து கொடுக்கணும்னு தாயாரை கேட்குற. இப்போதே எம்மை நீராட்டேலோ. ஆகையால் நீ தான் எங்களோட உபாயத்தை பூர்த்தி பண்ணி வைக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல தாயார் உபாய கோட்டியில் இருக்கார் அப்படின்னு காமிக்கிறார். இந்த நாமளே பிரார்த்தனை பண்ணி நம்மளோட பிரார்த்தனை பலத்தால் நம்ம பெருமாளை ஜெயிச்சுடலாம், பெருமாளை தாயாரை நம்ம ஜெயிச்சுடலான்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. இந்த உபநிஷத் சொல்கிறது ஸ்வப்ராப்தேஹே ஸ்வயமேவ சாதனதையா ஜோகுஷ்யமானஹா ஸ்ருதௌ ஸ்ருதியில் ஜோகுஷ்யமானஹா. நான் வலுப்புறுத்தி சொல்லியிருக்கேன். என்ன? ஸ்வப்ராப்தேஹே ஸ்வயமேவ சாதனதையா, நீதான் சாதனம் உன்னோட பிராப்திக்கோசரம். பெருமாள் தான் சித்த உபாயம். நாம் என்ன பண்ண வேண்டியது? பெருமாளோட நல்ல குட் புக்ஸில் போய் சேர்ந்துக்க வேண்டியது தான். அதுக்கு தான் இவ்வளோ தூரம் பிரயத்தனம். நாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்கிஞ்சனால் அப்படின்னு நிஜமாகவே உணர்கிறோமோ, எவ்வளோ பெருமாளை ஸ்ரத்தையோடு வழிபடுறோமோ, எவ்வளோ நமக்கு பெருமாளை போய் கைங்கரியம் பண்ணி அவரை சேரணும் அப்படின்னு ஆசை நிஜமாக இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சீக்கிரம் பெருமாளை போய் அடையலாம். பெருமாளை அடையிறதுக்கு பெருமாளும் தாயாரும் சேர்த்திருக்க. இவா 2 பேரும் தான் உபாயம்.
நாம் பண்ணுற ஒரு முயற்சினாலும் நம்ம பெருமாளை அடைய முடியாது அப்படின்னு இந்த இடத்துல நீயே தான் உன் மணாளன்னு கொடுக்கணும், நீயே கண்ணாடி கொடுக்கணும், நீயே வழக்கு கொடுக்கணும். நீ பண்ணுறது என்ன அப்படின்னா நீ என் மேலே கிருபை பண்ணுற மாதிரி நான் நடந்துப்பேன், அவ்வளோதான் எனக்கு முடியும். நீ கிருபை பண்ணாதான் எனக்கு எல்லாம் கிடைக்கும். அந்த பாவம் மிக முக்கியம். ஆக்கிஞ்சன்யம், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்ற ஒரு நிஜமான ஒரு பாவம், அதுதான் நம்மளோட சுபாவம். அது நமக்கு நல்லா மனசில் நல்லா நிற்கணும். அப்போ தான் நம்மளோட பிரார்த்தனை பெருமாள் பூர்த்தி பண்ணி கொடுப்பார் தாயாரோடு சேர்ந்துண்டு அப்படின்னு. இந்த தாயார் நமக்கு பெருமாளை கொடுக்குறார் அப்படின்னா எந்த இடத்துல தெரியுது அப்படின்னா ஆத்ம வித்யாச்ச தேவி துவம் விமுக்தி பலதாயினி அப்படின்னு சொல்லியிருக்கு. நீ மோட்சத்துக்கும் நீயே தான் காரணம் அப்படின்னு இந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் சொல்லியிருக்கு. ஆகையால் தாயாருக்கு உபாயத்துலேயும் ஒரு ரோல் இருக்குது, ஒரு பார்ட் இருக்குது அப்படின்னு இங்கே ஆண்டாள் பிராட்டி அழகாக சொல்கிறா. அதுவும் இல்லாத எந்த அளவுக்கு நமக்கு எது வரைக்கும் தாயார் நம்மளோட சேர்ந்து இருக்காருன்னா கடைசியில் பெருமாளோட போய் நாம் சேரணும். அது உபனிஷத் சொல்கிறது பரஞ்சோதிஹி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியத்தே அப்படின்னு. நமக்கு குணங்கள் இருக்க பெருமாளுக்கு சமானமான அந்த குணங்கள் அதெல்லாம் இப்போது அபஹதமாத்மத்வம் விஜரோ விமுகா அப்படின்னு விஷோகா அபிபாசா விசிகித்சா சத்தியகாமா சத்திய சங்கல்பா இந்த மாதிரி குணங்கள்லாம் ஒவ்வொன்றும் நம்மளை மிக மிக சக்திசாலியாக ஆக்கிற குணங்கள். அப்படி இருக்கிற குணங்கள் நமக்கு இந்த இடத்துல இருக்கிறச்சு கொஞ்சமும் ஆவிர்வாவம் ஆகலை, கொஞ்சமும் அதோட லவலேஷம் கூட நமக்கு தெரியறதில்ல. அங்கே போனால் தான் அதெல்லாம் நமக்கு ஆவிர்வாவம் ஆகும். அந்த ஆவிர்வாவம் ஆகி நம்ம பெருமாளோட ஞானத்தில் ஒரே சமனாக ஆகும். சாயுச்சியம்னு ஒரே குணம், சமான குணக்கம். அந்த மாதிரி அது ஆற வரைக்கும் தாயாரும் நம்மளோட கூட இருந்து பெருமாளோட கூட இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு. பெருமாளோட நீராட்டுறதுன்னா நம்மளோட ஸ்வஸ்வரூபம் ஆவிர்வாவாய் நம்ம பெருமாளுக்கு சமானமான ஞானத்தில் ஆனந்தத்தில் சமானமான ஒரு குணத்தை நம்ம அடையிறோமே அது சொல்கிறது. அது வரைக்கும் தாயார் நமக்கு உபாய கோட்டியில் இருந்து ஹெல்ப் பண்ணுறார் அப்படின்னு தெரியுது. அதுக்கு தான் இந்த இடத்துல ஆண்டாள் பிராட்டி தாயாரை எம்மை நீராட்டேலோ அப்படின்னு கேட்குறா. இதுலேன்னு இந்த பாசுரங்கள்லேருந்து தாயார் நமக்கு புருஷகாரம் மாத்திரம் இல்லை உபாய கோட்டிலையும் இருக்கா அப்படின்னு தெரியுது. நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன கைங்கரியம் பண்ணுறோமோ அதுலேயும் தாயாரோட சேர்ந்து இருக்கிற பெருமாளுக்கு தான் பண்ணுறோம். ஆகையால் புருஷகாரம் உபாயம் உபேயம் ஆக்கார திரயம் இந்த மூணுலையும் நமக்கு தாயார் இருக்கா அப்படின்னு இந்த தாயார் மேலே சொன்ன பாசுரங்கள் நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவிசம் நன்னா தெரிய வைக்கிறது. அதுதான் ஸ்ரீன்னு வைஷ்ணவிசம்ல தாயாருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ரோலை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணல. ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவிசமில் இது சொல்லியிருக்கு. ஆகையால் நம்மளோட சம்பிரதாயத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவிசம்னு பேர். இதை நம்ம நன்னா உணர்ந்து தாயார் சர்வாந்தர்யாமியாக இருக்கிற ஈஸ்வர தத்துவத்துலேயும் ஒன்று நமக்கு அவள் தான் சிபாரிசு பண்ணுறா. நமக்கு அவள் தான் கடைசி வரைக்கும் இருந்துட்டு பெருமாளோட சேர்த்து வைக்கிறா. சேர்த்து வச்சுட்டு உபேய அப்படின்னு கைங்கரியத்தை நம்ம பண்ணுறச்ச அவளும் பெருமாளோட நின்று நம்மளோட கைங்கரியத்தை ஸ்வீகாரம் பண்ணி நமக்கு ஆனந்தத்தை கூட்டுறா அப்படின்னு தாயாரோட மகிமை இந்த பாசுரத்துலேருந்து நாம் தெரிஞ்சிருக்கோம். சர்வாந்தர்யாமியாக இருக்கிற இந்த தாயாரை வணங்கி நமக்கு அவள் தான் அருள வேண்டும். எல்லா விதமான மங்களத்தையும் மோட்சம் வரைக்கும் எல்லா விதமான இங்கேயே இருக்கிற இந்த சம்சாரத்திலே இருக்கிறச்ச மோட்ச தசையை நமக்கு அப்பப்போ அருள வேண்டும். பரிபூர்ண பிரம்மானுபவம் இங்கே கிடைக்காது. ஆனால் இந்த பிரம்மானுபவம் நம்ம எத்தனை ஜாஸ்தி இங்கே பெறலாமோ அத்தனை தாயாரோட அருளால் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னு இந்த பாசுரத்தில் தாயார்
நம்ம வணங்கி ஆண்டாள் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே கோபாலதேசிக மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே அனந்தரங்க மகாதேசிகாய நமः. தன்யோஸ்மி. அடியே.